ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5:20. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை நிரப்பி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? அதே அதிகாரத்துல 2வது வசனத்துல ஒரு வார்த்தை உண்டு, பாத்தீங்களா? அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து. யாருங்க சொல்றா? இயேசு சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீ எங்க போக முடியாதான்? அப்ப ஒண்ணு நல்லா புரியுது, என்னன்னா ஏன் நீதி அதிகமா இருக்கணும், ஏன் நீதி அதிகமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம நீதி அதிகமா இருக்கணும் பிரதர். ஆமென். பரிசேயருடைய நீதியை காட்டிலும் என்னுடைய நீதி அதிகமா இருக்கும். என்னங்க பரிசேயருடைய நீதி, அது என்னங்க வேதபாரகருடைய நீதி? இத கொஞ்சம் சிந்திக்க போறோம். அதுக்கு இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் கடிந்து கொண்டார். யார் அந்த கூட்டம்? இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்தாரை ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரா? கடிந்து கொண்டார். அவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லி அழைச்சார். தெரியுமா? என்ன பெயர் தெரியுமா? அந்த கூட்டத்தாரை ஒரு பெயர் சொல்லி அழைத்தார். என்ன பெயர்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர். என்னங்க மாயக்காரன்? நீ கொஞ்சம் சிந்திக்க போறோம். அவர்களுடைய நீதி என்னிடத்தில் இருந்தால் நானும் மாயக்காரன் என்றுதான் அர்த்தம். அந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்னிடத்தில் இருந்தால் நானும் மாயக்காரன் என்றுதான் அர்த்தம். அதனால கொஞ்சம் சிந்திப்போமா? மாயக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல ஹைப்போக்ரைட்னு சொல்றாங்க. இந்த மாயக்காரர்னா என்ன அர்த்தம்? மாயக்காரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிக்கிறது. அதுக்கு இன்னொன்னு மொழியாக்கத்துல போட்டிருக்காங்க, வெளிவேஷக்காரராம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் சரிங்களா, சண்டே ஸ்கூல்ல ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் பார்த்திருப்பீங்க. குரங்கு மாதிரி பொம்மை போட்டுட்டு சரிங்களா, ஒருத்தர் குரங்கு மாதிரியே இருப்பான், இல்ல கரடி மாதிரி நடந்து வருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உண்மையா கரடி இல்லைங்க, அவன் உள்ள மனுஷன் தான், நேச்சுரல் மேன். ஆனா வெளி தோட்டத்துல எப்படி இருக்கிறான்? கரடிய போல இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டத்துல இப்படிதான், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. இந்த வார்த்தையை நல்லா நோட்டீஸ், என்னோட வார்த்தையை இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா மனசுல வைங்களேன். பரிசுத்தமா நடிக்கிறவங்க பரலோகம் போக முடியாதுங்க, பரிசுத்தமா நடக்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. பரிசுத்தமா நடிக்கிறவங்க எங்க போக முடியாது, பரிசுத்தமா நடக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்பேற்பட்ட நிர்பந்தத்துக்குள்ள வருதுன்னா, பரிசுத்தமா நடிக்கணும்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வருது. பரிசுத்தமா நடிக்கணும். ஏன் தெரியுமா? எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, அடுத்தவர்கள் பார்க்கும்போது நாம எப்படி நடக்கணும்? பரிசுத்தமா நடக்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், 5வது வசனத்துல முதல் பாயிண்ட் இருக்கு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. அது என்ன தரித்துன்னு என்ன அர்த்தம்? டிரெஸ் காலையில ஒரு சட்டையை தரிக்கிறோம், சாரிய தரிக்கிற மாதிரி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு என்னங்க அர்த்தம்? உண்மையான பக்திமான் இல்ல, பக்திமான் மாறி நடிக்கிறது. அவன் உண்மையா பக்திமானா? இல்லையே. ஆனா பக்திமான் மாறி நடிக்கிறது. என்ன காரணம்? அவன் எந்த நிலைக்குள்ள தெரியுமா வரான்? அடுத்தவங்க நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பக்திமான் மாறி இருக்கணும். ஏங்க, அடுத்தவன் நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய சிந்தை இல்லைங்க, கர்த்தர் என்ன பார்க்கணுங்கிறது என்னுடைய சிந்தை. அல்லேலூயா. அடுத்தவன் என்ன பார்க்கணுங்கிறது நம்முடைய சிந்தை இல்ல, கர்த்தர் என்ன பார்க்கணும், கர்த்தர் என்ன அங்கீகரிக்கணும், என் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கணும், என் சின்னத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும், அதுதான் என்னுடைய சிந்தையா இருக்கணுமே ஒழிய மனுஷன் என்ன பார்த்தா என்ன, மனுஷன் என்ன புகழ்ந்தா என்ன, அது என்னுடைய சிந்தையா இருக்க கூடாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல என்ன செய்ய மாட்டீங்களா? பேசிக்க மாட்டேன். பேசிக்க மாட்டீங்களா? பரலோக ராஜ்யம் போகணும்னு முதலாவது எனக்கு ஆசை இருக்குது. ஆசையே இல்லையா ஆண்டவரே? அல்லேலூயா. இந்த பூமி எனக்கு சதம் அல்ல. அல்லேலூயா. இந்த பூமி எனக்கு நிரந்தரமான இடம் அல்ல. பரலோகம் தான் என் வீடு. ஃபாதர் பெட்மஸ் ஒரு பாட்டு பாடுவார், அதுதான் என் தாய் வீடா, அதுதான் என் தாய் வீடு. பரலோகம் தான் என் தாய் வீடு. நம்ம சிந்தையெல்லாம் ஆதியில எல்லாம் தெசலோனிக்கேயர் சபை அந்த புத்தகத்தெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கர்த்தருடைய வருகையை குறித்து ஒரு முக்கியத்துவத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாசிக்கிட்டே இருப்பாரு, பவுல் போட்டுக்கிட்டே வருவாரு. ஆனா இந்த நேரத்துல இப்ப வர கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசிகளுக்கு அந்த ஒரு சிந்தனையே இல்லாம போயிருச்சு தெரியுமா? பரலோக ராஜ்ய சிந்தனை இல்லாம போயிடுச்சு. கர்த்தருடைய வருகையை குறிச்சு சிந்தனை இல்லாம போச்சு. ஏதோ ஒரு டெம்ப்ளேட் படி வாரத்துக்கு ஒரு நாள் வரோம், ஆராதிக்கிறோம், போவோம் அப்படின்னு சொல்லி மரிச்சா எங்கேயோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற மொழிய நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நம்ம அந்த சிந்தையில நடக்கணுங்க. ஆமென். இப்ப இந்த ஹைப்போக்ரைட், இந்த மாயக்காரன்னா யாருன்னா வெளிவேஷக்காரன். உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு, ரெண்டு முகம் கொண்டவன். என்னவா? ரெண்டு முகம். நமக்கு எத்தனை முகம் இருக்குங்க? ஒரு முகம். ஒரு முகம் தானே இருக்கு. ஒரு முகமா பன்முகமா? நமக்கு எத்தனை முகம் இருக்கு? யாருக்கு தெரியும்? கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நேற்று ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு கேட்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகத்தை காட்டிக்கிட்டு இருப்போம். பல முகங்கள் இருக்கு, ஒரே முகமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அந்த வேதபாரர் பரிசேயருடைய நீதி எப்பேற்பட்ட நீதி, நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்னு படிக்க போறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவங்களுக்கு ஒரு அழகான பேரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு. வாசிங்களேன். மாயக்காரனே, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து முதல் பாயிண்ட், மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார்ப்பா. இதை புரியணும்னா 1-5 வசனத்தை வாசிக்கணும். அதே அதிகாரத்துல 1-5 வசனம் வரை வாசிக்கணும். குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காத. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அடுத்தவனை குற்றப்படுத்தாத. அடுத்தவனை என்ன செய்யக்கூடாதா? குற்றப்படுத்தாத. ஏன் குற்றப்படுத்த கூடாது? ஏன் தெரியுமா? நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கும் போது குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? வாசிங்க, தொடர்ந்து வாசி. ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி, மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நான் அடுத்தவனை குற்றம் தீர்க்கிறேன் பாத்தீங்களா? ஆனா ஜட்ஜ்மெண்ட் எனக்கே எழுதிக்கிறேன்னு ஆவியானவர் சொல்றாரு. வாசிங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி எதை அளக்குறோமோ உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கும் அளக்கப்படும். நான் எதை விதைக்கிறனோ அதையே அறுப்பேன். அடுத்து, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற இந்த வார்த்தையை மாத்திரம் உங்க பைபிள்ல கையில பேனா இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். என்னமா? உணராமல். ஏன் தெரியுமா அடுத்தவரை குற்றப்படுத்தணும்? ஒரு உணர்வு எனக்குள்ள இல்ல. என்ன இல்லையா? உணர்வு இல்லைங்க. எனக்கு உணர்வு இல்ல. தாவீது ஜெபிக்கிறாரு. எதுக்காக தெரியுமா ஜெபிக்கிறாரு? எனக்கு உணர்வை தாரும். 2வது ஜெபிக்கிறார், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். எனக்கு உணர்வத்தாங்க. 2வது என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறாரே. எனக்கு உணர்வு இருக்குதா? நாம அப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? ஏங்க, உணர்வில்லாத இருதயம் இருக்கிறதுனாலதாங்க அடுத்தவர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தவர்கள் என்ன செய்யறோம்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்களேங்கா. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில். என்னவா? அது என்னங்க உத்திரம்னா? என்னங்க? வீட்டுல இருக்க தூண். அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு மரக்கட்டை. மரக்கட்டை. அந்த மரக்கட்டை நம்ம கண்ணுல இருக்கும்போது வாசிங்க. சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று. என்ன பெரிய வேலை பத்தீங்களா? உன் கண்ணுல என்ன இருக்கா? உத்தரம் இருக்கு. ஆனா உன் சகோதரன் நோக்கி எதை எடுத்து போடுற? துரும்பை எடுத்து போட. இந்த துரும்பு எப்படி வந்திருக்கும்? ஸ்லாம்பு. அந்த மரக்கட்டையில இருந்து தான் ஸ்லாம்பே வந்திருக்கும்.
டேய் மரக்கட்ட மாதிரி உன் கண்ணுல இருக்குது. ஆனா என்ன சொல்றோம்? டேய் பிரதர், உன் கண்ணுல இருக்கிற துரும்ப நான் எடுத்து போடட்டுமா? கொஞ்சம் கண்ணை விரிய ஊதி விட்டு நான் எடுத்து விடுறேன் அப்படிங்கிறோம். என்னுடைய தவறை உணராமல் மற்றவர்கள் என்ன செய்யறோம்? குற்றப்படுத்துகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பிசாசு நம்மளை தூண்டி விடுறதே. நம்ம என்ன தெரியுமா, நம்மளுடைய தவறை உணரவே விட மாட்டான். அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்க பிசாசு நம்ம நடத்திக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் குற்றப்படுத்துறவன், அதனால என்ன செய்யறான்? அந்த ஆவியிலே நடத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம சிந்திக்கணுங்க. 4 பேர் பேசும்போது யார பத்தி பேசுவோம்? அந்த 4 பேர் இல்லாம ஒருத்தர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் பேசுவோம். ஏன் தெரியுமா? அப்பதான் கான்வர்சேஷன்ல கொஞ்சம் சூடு ஏறும். அப்பதான் கான்வர்சேஷன் கொஞ்சம் இனிமையா இருக்கும். இப்ப சும்மா 4 பேர் சேர்ந்துட்டு, சாப்பிட்டீங்களா, பிள்ளைங்க என்ன பண்ணுது, நல்லா இருக்குதா, சரி வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரா, இப்படி கேட்டு பாருங்களேன். 2 ஸ்டான்ஸாக்கு மேல தாண்டாது. ஆனா அடுத்தவனை தொட்டு பாருங்களேன், 2 மணி நேரம் தாண்டும். ஆமா, கவனிச்சு பாத்தியா இல்லையா? அவன் ஃபேமிலியில அவன் புள்ளைய பத்தி வைக்க சொன்னா என்னத்த பத்தி வச்சிருக்கான் பத்தியா? நான் புள்ளைய பத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? புள்ளைய, என் புள்ளைய வளர்த்திருக்கிறேன் பாரு, அங்க பாரு புள்ளைய. சொல்லுவோமா இல்லையா? ஏங்க, அடுத்தவங்கள பத்தி பேசும்போது இனிமையா இருக்குது இல்லைங்க கேட்க? இனிமையா இருக்குது இல்ல? ஆனா நம்மளை பத்தி சிந்திக்கிறதே இல்லைல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறது என்ன தெரியுமா? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நான் நியாயம் தீர்க்க படுவோம். அல்லேலூயா. பண்டிகை போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா நிதானிக்கணும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நேரா காட்டிட்டு வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். நிறுத்தி வாசிங்க. பைபிள் இல்லைன்னா டிவி பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்களேன். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். கர்த்தர் நாத்தானை எங்க அனுப்புறாரா? தாவீதினிடத்தில் அனுப்பினார். எதுக்குங்க அனுப்புறாரு? அவர் தப்பு பண்ணிட்டார். ஏன் தாவீது, உன்னைய ராஜாவாக்குனா நீ யுத்தத்துக்கு போகாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பால்கனில வாக்கிங் போயிட்டு இருந்த. சரி, வாக்கிங் போயிட்டு போய் படுத்துடலாம்ல. நீ படுக்கலான்னு பார்த்தா உன் கண்ணுல உரியாவின் மனைவி பட அவளை கூட்டு அவளோட தப்பு செஞ்சுட்ட. தப்பு செஞ்சது இல்லாம அந்த தப்ப மறைக்க நீ என்னென்னமோ பிளான் பண்ண. அந்த பிளான் நடக்கல. 2வது என்ன பண்ணிட்ட? கொலை பண்ணிட்டு நீ சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிற. இதை உணர்த்தும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? நாத்தான அனுப்புறாரு. நமக்கு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறார். வாரம் செய்தி மூலியமா, யாரோ ஊழியர் மூலியமா கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. ஆதியிலிருந்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறது அவருடைய வேலையாவே இருந்துட்டு இருக்குது. கர்த்தர் நாத்தான் எங்க அனுப்புறாராம்? தாவீதினிடத்தில் அனுப்புனார். வாசிங்களேன். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். நல்ல கவனிங்கள. ஒரு பட்டணத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 மனுஷர். 2 பேர் இருந்தாங்க. ஒரு பட்டணத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஒருத்தன் யாரு? பணக்காரன். இன்னொருத்தன் யாரு? தரித்திரன். ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் பரம ஏழை. ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்து. நீங்க தான் சொல்லணும். ஐஸ்வர்யவானுக்கு என்ன அதிகமா இருந்துச்சா? ஆடு மாடுகள் நிறைய இருக்குது, பஞ்சம் இல்ல. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டு. ஆனா அந்த பரம ஏழை இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி அவன் குடும்பத்துல ஒரு உறுப்பினர். அவன் ரேஷன் கார்டுல அந்த ஆட்டுக்குட்டி பேர் இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி குடும்பத்துல ஒரு உறுப்பினர். அது அவன் பிள்ளைகளோட தான் படுத்து தூங்கும். அவங்க பிள்ளைங்க வெளியே போனா போகும், அவங்க பிள்ளைங்க வந்தா வரும், ஃபீடிங் பாட்டில குடிக்கும். அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, மகளை போல இருந்துதான். எப்படி இருந்துச்சா? மகளை போல இருந்துச்சாங்க. எப்படி ஆசையை வளர்த்திருப்பான் ஏங்க. ஒரு அப்பனுக்கு மகளை பார்க்கும்போது எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆட்டுக்குட்டி இருந்தது. மகளை போல பார்த்து வளர்த்தான். வாசிங்களேன். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். யாரு வரா? வழியில போற ஒருத்தன் வரான். பணக்காரன் வீட்டுக்கு வரான். தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க வந்தவனை கவனிச்சுதானே அனுப்பணும். அதுதானே நம்ம ஊர் வழக்கம். அதனால அவன் நினைச்சது கரெக்ட் தான். ஆனா அவனுக்கு என்ன மனசு இல்லையா? தான்கிட்ட இருக்கிற ஆட்டெடுக்க மனசு இல்ல. அந்த பரம ஏழை இருக்கலாம் பாத்தீங்களா, அவனுடைய ஆடை எடுத்து, காலை எடுத்து, மூளை எடுத்து, சரி எடுத்து ஒரு குழம்பு வச்சலான்னு முடிவு பண்ணிட்டான். வாசிங்களேன். அந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாம. மனசே இல்ல. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது?
இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், நமக்கெல்லாம் அந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாம் இருக்குதான்னு தெரியல. இப்ப நீங்க ஒரு 10 பேர் 12 பேரு எங்கேயோ சேர்ந்து வெளியில போறீங்கன்னு வச்சுக்குவோம். போயிட்டு சரி வாங்க ஏதோ சாப்பிட்டு போலாமே அப்படின்றீங்க. சரிங்களா, சரி சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடும் போது ஒண்ணும் தெரியாது. சாப்பிடும் போது ஒண்ணுமே தெரியாது. பசியில என்ன ஆயிரும், போட்டு தள்ளிட வேண்டியதான். ஆனா பில்லு வரும்போது காசை எடுக்க மனசே இருக்கு. அந்த நேரம் ஒருத்தன் முணுங்குவான் அப்படிமா என்ன செய்யறது? அந்த நேரம் தான் ஒரு சில பேத்துக்கு ரெஸ்ட் ரூம் வரும். அந்த நேரம் தான் கை கழுவ போவான். அந்த நேரம் தான் வராத போனை எடுப்பாங்க. அந்த நேரம் தான் என்ன ஆகும்? அதே சிச்சுவேஷன் தான். வீட்டுக்கு வந்தவனுக்கு தான்ட்ட இருக்கிறத எடுத்து சமைக்க மனசு இல்ல. அந்த பரம ஏழை இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய மகளை தூக்கிட்டான். அதான் ஆட்டை தூக்கிட்டான். அந்த ஆட்டை பிரியாணி ஆக்கிட்டான். வாசிங்களேன். அப்பொழுது தாவீது இந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, ராஜா சும்மா சாதாரணமாலா இந்த விஷயத்தை கேட்டவன என்ன தெரியுமா ஆயிட்டாரு, செம்ம டென்ஷன். நான் நினைக்கிறேன் சேரெல்லாம் தள்ளிட்டு எந்திரிச்சிருப்பாரு. பயங்கர கோவம், உச்ச கோவத்துக்கு போயிட்டார் ராஜா. இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு எதுக்கு பாத்துறானா? மரணத்திற்கு. இந்த காரியத்தை செஞ்சவன் தான் ஆட்டை எடுக்காம அடுத்தவன் ஆட்டை எடுத்தவன் எதுக்கு பாத்துறானா? மரணத்துக்கு பாத்திரன். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான் பாருங்க. என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த. இரண்டாவது என்ன செய்யணுமா? 4 மடங்கு திரும்ப செலுத்தணும். நல்ல ஜட்ஜ்மெண்ட் தானே? கேட்கும் போதே கோவம் வருது இல்லங்க. பாவங்க, அந்த சின்ன பரம ஏழை பாவம் தானே. ராஜா செஞ்சது சரியானது தானே. ராஜா என்ன பண்ணாரு? அவன் மரணத்துக்கு பாத்திரம், 2வது 4 மடங்கு திரும்ப செலுத்தணும். ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டாரு. அடுத்து நாத்தான் சொல்றத கவனிங்களா. 7வது வசனம் போடுங்கய்யா. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். அந்த மனுஷன் யார் தெரியுமா? நீ தான்டா அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, சவுலின் கைக்கு தப்புவித்து, சவுலோட கைக்கு தப்புவிச்சியே, உன்னை தப்புவித்தது நான் தான். ஓம் பலத்துல நீ பிழைச்சன்னு நினைக்கிறியா? ஓம் பலத்துல பிழைக்கல தாவீது, உன்னை பாதுகாத்தது நான் தான். வாசிங்களேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உனக்கு மடியில கொடுத்து, இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இது பத்தல ஆண்டவரேன்னு சொல்லிருந்தீனா இன்னும் கொஞ்சம் கொடுத்திருப்பேன். ஆனா நீ என்ன தெரியுமா செஞ்ச? பார்வை அடுத்தவன் வீட்டுல போய், அந்த பரம வீட்டுல போய் கைய வச்ச. நம்ம ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். நம்மளுடைய நிலை என்ன தெரியுமா? சரிங்களா, நமக்குன்னா நம்ம ஜட்ஜா இருப்போம், வக்கீலா இருப்போம். நமக்குன்னா நம்ம எப்படி இருப்போம்? வக்கீலா இருப்போம். அடுத்தவங்களுக்குன்னா நம்ம எப்படி இருப்போம்? 2 வேலையை பார்ப்போம். ஒண்ணு ஜட்ஜுக்குரிய வேலை, இன்னொன்னு அட்வொகேட்டுக்குரிய வேலை. எனக்குன்னு வந்துட்டா நான் அட்வொகேட்டா இருப்பேன். அடுத்தவனுக்கு வந்துட்டா எப்படி இருப்போம்? ஜட்ஜா மாறிடுவோம். அப்பெல்லாம் மாற முடியாதுங்க. அப்பெல்லாம் மாற முடியுமா? மாற முடியாது. தாவீது என்ன தெரியுமா சொல்ற? இவ்வளவு பெரிய புல்லாங்க செஞ்சுட்டு சைலண்டா உட்கார்ந்துகிட்டு அந்த ஆடை தூக்குனவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான் பாத்தீங்களா? ஆடை தூக்குனவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? மரணத்துக்கு பாத்துறானா. அவனை ஆடை தூக்குனவனே மரணத்துக்கு பாத்துறானா? ஆளை தூக்குன தாவீது நீ எதுக்கு பாத்துற? ஆடை தூக்குனவன் மரணத்துக்குன்னா ஆளை தூக்குனவன் எவ்வளவு பெரிய புல்லாங்க செஞ்சுட்டு ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறான் பாத்தீங்களா? ஈஸியா ஜட்ஜ்மெண்ட். வாசிங்களேக்கா 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன செஞ்சியா? அசட்டை பண்ண. கர்த்தருடைய வார்த்தைய அசட்டை பண்ணினது. இது மாத்திரம் செய்யவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம எப்பயுமே அசட்டை பண்ண கூடாது. சிந்திக்கணுங்க. நான் ஆண்டவர் அசட்டை பண்றேனா இல்ல ஆண்டவரனா கனப்படுத்துறனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன தெரியுமா செய்யுது? கனப்படுத்துறேன் என்று எண்ணி ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறது. அசட்டை பண்ணுது, ஆண்டவரை அசட்டை பண்ணுது. சின்ன சின்ன காரியத்துல நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம். சின்ன சின்ன காரியத்துல ஆண்டவரை அசட்டை பண்றோம். தொடர்ந்து வாசிங்கக்கா.
ஏத்தியனாகிய உரியாவை ம். நீ பட்டயத்தால் உரியாவை நீ க்ளோஸ் பண்ணி அவன் மனைவியை நீ எடுத்துக்கொண்டது எனக்கு பொல்லாப்பா இருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஆ, உன்னை அசட்டை பண்ணி ஆ. ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுற டைம் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்பொழுது நீ அசட்ட பண்ணனால உன்னை நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? வாசிங்களேன். பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு கத்தி உன் வீட்டு வாசல்ல நிக்குங்கிறார். 11 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை ஆ, உன்மேல் எழும்ப பண்ணி ஆ. உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உன் அடிமைகளுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன தெரியுமா சொல்றாரு? டேய், நீ உரியாவுடைய மனைவியை நீ தொட்டுக்கடா, ஆனா ஓ மனைவிகளை, அங்க சொல்ற வார்த்தை ப்ளூரல்ல இருக்குங்க, சிங்குலர்ல இல்ல, ப்ளூரல்ல. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? உரியாவுடைய மனைவியை தொட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றது, ஓ மனைவிய அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் பகல் என்ன தெரியுமா செய்வான்? உன் மனைவிகளோடு தவறு செய்வான். இது ஊர் பாக்கம். சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளை சகனிப்பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதிங்க. டேய் தாவீது, நீ அந்தரமா செஞ்ச, நான் உன்னை வெளியரங்கத்துல கொண்டு வருவேன். நீ ஒருத்த மனைவியை தொட்ட, ஆனா உன் மனைவிகளை அந்நியனுக்கு கொடுப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இஷ்டப்படி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவ சித்தத்தின்படி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் இஷ்டப்படி வாழவே கூடாது? வாழ்றதுக்கெல்லாம் அக்கௌண்ட் உண்டுங்க. வாழ்றதுக்கெல்லாம் அக்கௌண்ட் உண்டு. நியாயத்தீர்ப்புல போய் நிக்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும், எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் உண்டு. இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அங்க போய் கர்த்தர்ட்ட நம்ம கணக்கு ஒப்புவிச்சுதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்களேக்கா. நீ ஒளிபீடத்தில் அதை செய்தாய், நீ இருட்டுக்குள்ள நீ செஞ்ச, நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் ஊர் பாக்குண்டா உலகம் பாக்குண்டாங்கிறார். சூரியனுக்கு முன்பாக என்ன செய்யுமா? ஊர் பார்க்கும், உலகம் பார்க்கும். ஊர் பார்க்க செய்வாரு, உலகம் பார்க்க செய்வாரு. அல்லேலூயா. வாசிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு இந்த பகுதியை சிந்திக்கும் போது ரொம்ப பயமா இருக்குது. ஏன் தெரியுமா? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் வாழ்க்கையின் லட்சணத்துக்கு கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பாரு. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது எழுதுறான். அந்த தாவீது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் ஆண்டவரே? இந்த வார்த்தையை கேட்டவுடனே, நாத்தானால உணர்த்தப்பட்ட உடனே தாவீது என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆண்டவரே, என்ன தயவா மன்னிங்க. இதான் உண்மை உள்ள மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்புதலே வரமாட்டேங்குது. சரிங்களா? மனம் திரும்பலை பத்தி செய்தி கேட்கிறோம், மனம் திரும்புதல் வரமாட்டேங்குது. ஏன் தெரியுமா மனம் திரும்புதல் வரமாட்டேங்குது? பிசாசு இருதயத்தை கடினப்படுத்துறான். பிசாசு இருதயத்தை கடினப்படுத்துறான். அநேகரோட இருதயம் கடினப்படுறதுனால வார்த்தை உள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. வார்த்தை உள்ள கிரியை செய்யல. எப்படி 6வது நேரத்துல தூக்கம் வரும்? வார்த்தை கிரியை செய்யல, கிரியை செய்யல, கிரியை செய்யல, கிரியை செய்யல. வேதனையா இருக்குதுங்க, வேதனையா இருக்குதுங்க. அழுவுறதா, வேதனை போடுறதா, என்ன செய்யறது? தலையில அடிச்சுக்கிறதா, தலையில அடிச்சுக்கிறதா. கிறிஸ்தவத்துடைய நிலை அவ்வளவு கேவலமா போகுது. வந்து ஒரு 3/4 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியல. நான் பேசுறத ஆண்டவர் எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? வேதனையா இருக்குது சிந்திக்கும் போது. அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? யாரா தன் பிள்ளையை உணர்வான்? யார் தெரியுமா உணர்வான்? ஆண்டவருடைய அன்பை ருசித்தவன் தான் உணர்வான். உணர்வான், உணர்வான். ஒரு வசனத்தை வாசிங்களேன். அதே நீதிமொழிகள் 28:13 எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 28:13 தாவீது செஞ்சதுங்க இது. இத நாமளும் செய்யணும். வாசிங்களேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் அதென்ன வாழ்வடைய மாட்டான்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க, இந்த வசனத்தை சிந்திக்கும் போது, இந்த செய்தியை சிந்திக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வார வாரம் செய்தி ஒரு ஆஷாவே கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, மக்கள் சோர்ந்து பெற போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா? நான் சொல்றத நீனு சொல்லு.
சொல்றத சொல்ல, அதை விட்டுவிட்டு மாம்சத்துல போய் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல செழிப்பா நடத்துவார்னு கேட்டா 2 லைன் தாண்டாதுங்க, ஓடாதுங்க. கர்த்தர் கொடுக்கறத பேசுனாதாங்க பிரசங்கம் ஓடும். ஒரு பாயிண்டே முடியல, அதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. கர்த்தர் கொடுத்தத பேசினாதான் டைம் ஓடும், பிரசங்கம் ஓடும். மாம்சத்துல பேசினா ஓடாது, கிரியும் செய்யாது. அல்லேலூயா, கிரியும் செய்யாது. வாசிங்களேக்கா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய நல்லாவே இருக்க மாட்டாங்கிறார் ஆண்டவர். டீசெண்டா சொல்றேன். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கம். தாவீதுக்கு இரக்கம் கிடைச்சிச்சுங்க. என்ன இரக்கம் தெரியுமா? ஆனா பிள்ளைய கொடுத்துட்டான், பிள்ளைய போயிருச்சு. ஆனாலும் ஒரு இரக்கம் கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவர் அப்போஸ்தலர்களை சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றதாச. கை கழுவி உள்ள ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு அன்புள்ள சுபாவமே அதுதான். நம்ம தவறு செய்யும் போது, நம்ம விட்டு விலகும் போது கை கழுவுற ஆண்டவர் அல்ல, திரும்பி புதுப்பிக்கிற ஆண்டவர் நம்மை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன்டா நீ. ஐயோ, யோசிச்சு பாருங்களேங்க, எப்பேற்பட்ட தாவீது இப்ப எப்பேற்பட்ட சர்டிபிகேட் வாங்குறாரு பாத்தீங்களா? என் இருதயத்துக்கு ஏற்ற மவன்டா நீ. என்ன பார்த்து சொல்லுவாராங்க? என்ன பார்த்து என்னங்க ஆண்டவர் சொல்றாரு? என்ன பார்த்து என்னங்க சொல்வாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற மாட்டான். எப்பேற்பட்ட பேரை தாவீது வாங்கி இருக்கிறாரே, நான் என்னங்க பேர் வாங்குறேன்? உண்மை உள்ளவன்டா நீ அப்படின்னு என்ன சுவாத் சொல்ல முடியுமா? நீ நீதி உள்ளவன்டா நீ நேர்மை உள்ளவன்டா நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோமே. ஒரு வசனத்தை வாசிங்களேக்கா. அதே 1 ராஜாக்கள் 15:5 ரொம்ப முக்கியமான வசனம். 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, அந்த இன்சிடென்ட் தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து ஆண்டவர் நோட் பண்ணி வச்சுட்டாரு. என்ன திரும்ப நோட் பண்ணிட்டாரு? நீ அந்த இன்சிடென்ட தவிர நீ எப்படி தெரியுமா இருந்த? என் பார்வைக்கு செம்மையா இருந்த. நம்ம ஆண்டவர் பார்வைக்கு செம்மையா நடக்கிறோமா? நடக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் பார்வைக்கு செம்மையா நடக்கிறோமா? இல்ல ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? தாவீது சர்டிபிகேட் வாங்குறாரு. என்ன சர்டிபிகேட் தெரியுமா? அந்த இன்சிடென்ட தவிர. டேவிட், நீ அந்த இன்சிடென்ட தவிர நீ எப்படி தெரியுமா இருக்கிற? என் பார்வைக்கு செம்மையா நடக்கிற. அல்லேலூயா. தாவீது செம்மையானவனுங்க. அதனாலதான் தாவீது எழுதின சங்கீதம் தான் அதிகம். ஏன் தெரியுமா? கர்த்தரை ருசிச்ச ஒரு மனுஷன் தாவீது. அதனாலதான் எழுதுறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்தேன். கர்த்தரை நேசிச்ச ஒரு மனுஷன் தாவீது. கர்த்தரை தாவீத போல ஒரு நேசிக்கிற ஒரு நேச இருதயம் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் காட்டுறேன், கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். இந்த பேப்பர் இருக்குதா? இந்த பேப்பர்ல என்ன தெரியுது உங்க கண்ணுக்கு? பேப்பர்ல என்ன தெரியுது? தெரியுதா? லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியுதா? சோப்பு புள்ளி தெரியுதா? எல்லாருக்கும் எது தெரியுது? சோப்பு புள்ளி தான் தெரியுது. யாராவது இந்த பேப்பர் வெள்ளையா இருக்குன்னு சொல்றீங்களா? யாராவது இந்த பேப்பர் வெள்ளையா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களா? யாருமே இல்ல. எல்லாமே என்ன இதை பாக்குறோம்? சோப்பு புள்ளிய தான் பாக்குறோம். எல்லாரும் எதை பாக்குறோம்? இப்படிதான் ஒரு விசுவாசி எல்லாத்துக்கும் இருக்கிற தவறவே பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாத்துலயும் தவறும் இருக்கும், நல்லதும் இருக்கும். நல்லத பாக்குறதே இல்ல. எதை பாக்குறோம்? சோப்பு புளிய மட்டும்தான் பாக்குறோம். இந்த சோப்பு புளி மட்டும்தான் என்ன தெரியுது? கண்ணுக்கு தெரியுது. ஏன் இந்த சோப்பு புளி மட்டும் கண்ணுக்கு தெரியுது? காரணம் என்ன? என்ன நான் நீதிமான நினைக்கிறேன், அதனால இந்த சோப்பு புளி கண்ணுக்கு தெரியுது. அல்லேலூயா. என்ன நான் எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறேன்? பர்ஃபெக்ட். பிரபுவா பர்ஃபெக்ட், நான் பர்ஃபெக்ட். அதனால அடுத்தவங்க எப்படி தெரியுறாங்க? இம்பர்ஃபெக்டா தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. தன்னை நீதிமான் என்று நினைக்கிறவர்களை நம்பிதான். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுதுறாரு, அவன் நீதிமான் இல்லடா. 18 வாசிங்களேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 9வது வசனமா? அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் தன்னை நீதிமான் என்று நம்பி வாசிங்க.
18. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி 9வது வசனம், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி எப்படி நம்புறான்? அவன் நீதிமான் இல்ல, நீதிமான் என்று நம்புறான். இன்னைக்கு நம்பி 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 ஏமாந்து போயிட்டு இருக்கிற விசுவாசிங்க தான் உண்டு. நம்ம நீதிமான் இல்லைங்க, என்னை நீதிமானாய் மாற்றினவர் ஆண்டவர். நான் நீதிமான் இல்லைங்க, என்னை நீதிமானாய் மாற்றினவர் ஆண்டவர். நான் பரிசுத்தமான் இல்லைங்க, என்னை பரிசுத்தமாய் மாற்றினவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து வாசிக்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, இந்த இன்சிடென்ட் ஒரு இமேஜினேஷனா உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. வேதபாரகர் பரிசேயர் என்ன செய்யறாங்க? ஒரு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய கொண்டு வராங்க. 4வது வசனம், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய். அது என்னங்க கையும் மெய்யுமாய்? கையும் மெய்யுமாய்னு என்ன அர்த்தம்? ஸ்பாட்லயே பிடிச்சிருக்காங்க, ஸ்பாட்ல மாட்டிட்டான்னு அர்த்தம். விபச்சாரம் செய்யும் போதே அவளை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம். யார வந்து நிறுத்துறாங்க? ஸ்திரீய மட்டும் நிறுத்துறாங்க. ஸ்திரீ தனியாவா விபச்சாரம் பண்ணிருப்பா? ஏன் அந்த ஆணை கொண்டு வரல? ஏங்க அந்த ஆணை கொண்டு வரல? ஸ்திரீய மட்டும் கொண்டு வந்து நிறுத்துறான். கையும் மெய்யுமாய் வந்து நிறுத்துறானே, ஏன் அந்த ஆணை கொண்டு வரல? 5வது வசனம் வாசிங்களேன். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, என்ன செய்யணுமா? நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ளணும். விபச்சாரத்துல கையோட மாட்டிக்கிட்டா அந்த ஸ்திரீ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேதபாரகர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? கல்லெறிஞ்சு கொள்ளணும். பைபிள்ல ப்ரூஃப் இருக்குதுங்க, மோசே எழுதி கொடுத்திருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க. 6வது வசனம். குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி, இயேசுவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். சொன்னாங்க. இயேசுவோ புரிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விரலினால் தரையிலே எழுதினார். என்ன எழுதியிருப்பாரு? விரலினால் தரையில. ஓகே, வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன். இப்ப கொஞ்சம் இயேசுடைய மனநிலைய சிந்திப்போமே. 2 காரியம் செய்யணும் இயேசு. 1, அவளை கல்லெறிய ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு, மோசேயோட நியாயப்பிரமாணத்துல விபச்சாரத்துல ஒரு ஸ்திரீ மாட்டினானா கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு எழுதிருக்கு. இப்ப இயேசு அதை செஞ்சா இயேசு எப்படி தெரிவாரு? அன்பற்றவரா, இரக்கமற்றவரா தெரிவாரா, தெரிய மாட்டாரா? இப்ப 2வது, அந்த ஸ்திரீயை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா இயேசு எப்படி தெரிவாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதவரா தெரிவாரு. கரெக்டா இல்லையா? இப்படி செஞ்சாலும் ப்ராப்ளம், இப்படி செஞ்சாலும் ப்ராப்ளம். நம்மளுடைய லைஃப்ல இப்படிதான் நிறைய விஷயம் வரும். இங்கிட்டு போனாலும் ப்ராப்ளம், இங்கிட்டு போனாலும் ப்ராப்ளம். எங்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்கிட்டு தெரியுமா போகணும்? கர்த்தருடைய பாதத்துக்கு போயிடணும். இந்த 2 விஷயங்க இயேசுக்கு தெரியும். இவன் நம்மள சிக்கல் பண்ணதான் வந்திருக்கிறான், நம்மள சோதிக்கதான் வந்திருக்கிறான். இங்கிட்டு செஞ்சாலும் ப்ராப்ளம், இங்கிட்டு செஞ்சாலும் ப்ராப்ளம். என்ன தெரியுமா செஞ்சாரு? நிமிர்ந்து பார்த்து, பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து அவளை அடிங்கடான்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே சின்னவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும், ஏன்னா எல்லாத்துடைய லட்சணமும் தெரியுதே, அப்படி என்ன தெரியுமா பண்ணான்? கல்லெல்லாம் போட்டுட்டு வீட்டை பார்க்க போயிட்டான். வீட்டை பார்க்க போனோன்னு இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 8வது வாசிங்க. நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், யாருமே இல்லங்க. வாசிங்க. ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். கூட உன்னை என்ன செய்யல? ஆக்கினைக்குள்ள தீர்க்கலையா என்றாரா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இயேசுவோட வாயிலிருந்து ஒரு அன்பின் வார்த்தை வருது. என்ன தெரியுமா? நீ போ மகளே, இனி பாவம் செய்யாத. இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லைங்கிறார். பாத்தீங்களா?
குற்றப்படுத்த முழு அதிகாரம் யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு உண்டு. நியாயம் தீர்க்க முழு அதிகாரம் யாருக்கு உண்டு? இயேசு. இயேசுவுக்கு உண்டு. ஆனா இயேசு என்ன தெரியுமா செய்யல? அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தவில்லை. ஆனா எனக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நான் என்ன தெரியுமா பண்றேன்? அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், அடுத்தவங்க தவற பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இயேசுக்கு அந்த உரிமை இருக்குங்க. இயேசு அந்த விபச்சாரத்துல மாட்டின ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீ மகளே நீ போ, இனி பாவம் செய்யாத. இந்த வார்த்தையை கேட்ட அந்த பெண்மணி பாவம் செய்திருப்பாளா? செய்திருக்கவே மாட்டான். செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு கிடைச்சது அன்னைக்கு மறுவாழ்வு. என்ன தெரியுமா? விட்டுந்தா கொன்றுப்பாங்க. இயேசு கிட்ட மட்டும் வராம இருந்திருந்தா அவளை கல்லடிச்சு கொன்றிருப்பான். ஆனா இயேசு கிட்ட வந்ததுனால ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் தெரியுமா இயேசு கிட்ட வந்து ஒரு மறுவாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க? அல்லேலூயா. நாம எல்லாருமே இயேசு கிட்ட வந்தனாலதான் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவோட பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவருடைய பார்வை அன்பின் பார்வை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க. அடுத்த தலைப்புக்குள்ள நான் கடந்து போறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசிங்களேக்கா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. உனக்கு ரீசன் சொல்ல இடம் இல்ல. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா மற்றவர்கள் குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைதானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு என்ன இருக்குமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நான் இந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. அடுத்தவனை குற்றப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி, வசனத்தின்படி. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? இங்க நம்ம ரெக்கார்ட் பண்றோம், அவரும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ரெக்கார்ட் பண்ணி நம்ம எல்லாம் நியாய தீர்ப்புக்கு போய் நிக்கும் போது ரோமர் 2ஆம் அதிகாரத்தை குறிச்சு ஆகஸ்ட் மாசம் ஒரு பிரசங்கம் கேட்டியே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? சத்தியம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். வசனம் தான் நம்மை நியாயம் தீர்க்கும். அதனாலதான் நான் வசனத்தை கேட்கறதே இல்லை. வசனம் தான் நம்மள நியாயம் தீர்க்கும். கரெக்டா? இப்ப நான் தான் வசனத்தை கேட்கறதே இல்லையே. நான் தான் வந்தா தூங்கிடுவேனே. அப்புறம் எங்க வசனம் நியாயம் தீர்க்கிறது? அந்த லிஸ்ட் எல்லாம் அந்த லிஸ்ட் வேற எங்கேயாதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா தெரியும். தூங்கிட்டு இருக்கிற லிஸ்ட் எங்க போகுது, ஆயத்தம் இல்லாத லிஸ்ட் எங்க போகுதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. 3-4 வசனத்தை வேகமா வாசிங்களேங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து அவைகளையே செய்கிறவனே. அதே தப்ப நீனே செஞ்சுட்டு, ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? ஓன் தப்ப உணராம நீ அடுத்தவன நீ தப்பு செய்யாமையா குற்றப்படுத்துற? கேக்குறாரு ஆண்டவர். நீ தப்பு செய்யாம அடுத்தவனை குற்றப்படுத்துற. நீ நிறைய தவறு செய்யற, ஆனா அடுத்தவனை குற்றப்படுத்துற. மனைவிமார்கள் கணவன்மார்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்போம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனா மனைவிமார்களும் தவறே செய்யறது இல்லையா? தவறே நீங்க செய்யலன்னா நீங்க பரலோகத்துல இருப்பீங்க. கர்த்தர் தூக்கிடுவாரு. நீ இனிமே இருந்தீனா வீணா பெறுவ. யோவான் ஸ்நானகன் உன் வேலை வந்து முடிந்தது, போ தூக்கு. கர்த்தரு தூக்கிடுவார். நம்மள ஏன் இங்க வச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அடுத்தவன நீ சரியில்லை, உன் வீடு சரியில்லை, உன் அப்பன் சரியில்லை, உன் அம்மா சரியில்லை, உன் அக்கா சரியில்லை, உன் அண்ணி சரியில்லை, இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். நாம சரியா இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம சரியா இருந்தா கூட அடுத்தவங்களை குற்றப்படுத்த கூடாது. அதான் வேதம் சொல்லுது. நாம சரியாவே இருக்கிறது இல்ல, ஆனா அடுத்தவங்களை சூப்பரா குற்றப்படுத்திட்டு இருக்கணும். குற்றப்படுத்துறவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குமா? சத்தியத்தின்படி இருக்குமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாதான் நடக்கும். நம்ம வாழ்க்கையை எதை செஞ்சாலும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாதான் செய்வாரு. நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு மனமா வாழ்ந்தீங்கன்னா தேவ சித்தத்தை குடும்பமா நிறைவேற்றணும். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்களா? 5 வசனம் 5 4 படிக்கல.
ஆ, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி ஆ, உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் ஒவ்வொரு வாரமும் ஏவிட்டு இருக்கு. எதுக்கு தெரியுமா? மனம் திரும்பணும்னு ஏவுது தேவ தயவு. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ இதெல்லாம் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம். இது என்ன செய்யறோமா? அசட்டை பண்ணுகிறாய். அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைய அசட்டை பண்றோம். யாரு பிரசங்கம் எடுத்தாலும் சரி, அது சங்கீதமா இருக்கட்டும், இல்ல செய்தியா இருக்கட்டும், யாரு எடுத்தாலும் செய்தி, அந்த நபரை நாம் அசட்டை பண்ணவில்லை, கர்த்தரை நாம் அசட்டை பண்ணுகிறோம். நாளா ஒரு காலத்துல நினைச்சு இந்த வார்த்தையை கேட்டு நினைச்சு வருத்தப்படுறேன். அநேகரை நானும் அசட்டை பண்ணிருக்கிறேன். செய்தி என்ன எடுக்கிறாங்க, ஆனா அந்த நபரை நான் அசட்டை பண்ணலைங்க, கர்த்தரை அசட்டை பண்ண. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஒருத்தர் நல்லா பேசுவாரு, ஒருத்தர் நல்லா பேச தெரியாம இருக்கலாம். ஒருத்தர் நல்ல கிரிப்ல உட்கார்ற மாதிரி பேசுவாரு, இன்னொருத்தருக்கு அந்த வரம் இல்லாம இருக்கலாம். ஆனா பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அவனவனுடைய கிரியைகளுக்கு இந்த தக்கதாக வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இந்த வார்த்தையை நீங்க நல்லா நோட் பண்ணிருங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்றோமே, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவனவனுக்கு கிரியை பலன் அளிப்பார். நீங்க பலன் அளிக்காதீங்க, நீங்க பதில் செய்யாதீங்க. அவர் என்ன செய்வாராம்? பதில் பலன் அளிப்பார். எனக்குரிய பலன் அவனிடத்திலிருந்து வருது, அவனுக்குரிய பலன் அவரிடத்திலிருந்து வருது. அவனை குற்றப்படுத்துவதற்கு நான் யார்? நான் யார்? தகுதியே இல்ல. குற்றப்படுத்துவதற்கு ஒரு தகுதி இல்ல. வேகமா இன்னொரு பகுதியை வாசி நிறைவு செய்ய போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் பரிசேயருடைய நீதி, குற்றப்படுத்துகிற ஒரு நீதி. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களேன். மனுஷர் காண வேண்டும் என்று மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக ஆ, உங்கள் தர்மத்தை செய்யாத இந்த 6ஆம் அதிகாரம் சரிங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஒரு தலைப்பு வைக்கலாம். என்ன தலைப்பு தெரியுமா? செய்யாத. Do, don't. ஆனா செய்யாத. எதை செய்யணும் ஆண்டவரே? தர்மம் செய்யணும், ஜெபம் செய்யணும், உபவாசம் செய்யணும். ஆனா எதை செய்யக்கூடாது ஆண்டவரே? மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்யாத. எதை செய்யக்கூடாது ஆண்டவரே? மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் செய்ய ஜெபம் செய்யாத. எதை செய்யக்கூடாது ஆண்டவரே? மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசம் செய்யும் உபவாசம். செய்யாத. அப்ப எதை செய்யணும்? ஜெபம் செய்யணும், தர்மம் செய்யணும், உபவாசம் செய்யணும். ஆனா மனுஷர் பார்க்கணும்னு செய்யக்கூடாது. இந்த பரிசேயர்கள் எல்லாம் மனுஷர் பார்க்கணும்னே செஞ்சிட்டு இருப்பா. ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு, டே அவனுடைய நீதியை காட்டிலும் ஓ நீதி அதிகமா இருக்கணும். நீ கர்த்தர் பார்க்கணும்னு மட்டும்தான் செய்யணும், மனுஷர் பார்க்கணும்னு செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கலாத்தியர்ல, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. நன்மை செய்யறோமா? செய்யணும். ஆனா செய்யும் போது ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்சா செய்ய நல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அதை வேதம் அங்கீகரிக்கிறதே இல்லைங்க. எச்சரிக்கையா இருங்கள்னு எழுதுறாரு தெரியுமா? முதல் வசனத்துல எழுதுறாரு, டே எச்சரிப்பு தேவடா. ஏன் தெரியுமா? பிதாவினிடத்துல உங்களுக்கு பலன் இல்ல. ஐயா சாமி, நீ வசனத்தை கீழ்ப்படுகிற. ஏன் நிறைய பேர் கொடுக்கறது இல்ல, நிறைய பேர் நன்மை செய்யறது இல்ல. ஆனா நீ என்ன செய்யற? நன்மை செய்யற. ஆனா அடுத்தவன் பார்க்கணும்னு செஞ்சு உன் நன்மைக்குரிய பலனை என்ன பண்ணிடுற? பூமி நான் உதவி நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன்டா, ஆனா முடியலடா. நீ என்ன தெரியுமா செஞ்சிடற? பலனை இழந்து போயிட்டடா. உனக்கு என்ன தெரியுமா பலன் கிடைக்குது? கூட இருக்கிற சகோதரன் இருந்து, சூப்பர் இந்த பிரதர் நல்ல நன்மை செய்யறாரு, சூப்பர் இந்த சிஸ்டர் நல்லா நன்மை செய்யறாரு, அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குது. அவ்வளவுதான், பலன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. கர்த்தர்ட்ட இருந்து பலனு இல்ல. 2வது வருஷம் வாசிங்களேன். ஆகையால் ம். நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் என்ன செய்யணும்? மனுஷர் புகழப்படுவது நினைக்கிறோமா இல்லையா? ஏங்க நம்ம செய்யும் போது யாராவது ஒருத்தர் புகழ்ந்தா நல்லா இருக்குமே. பரவாயில்ல தம்பி, சகோதரர் நல்லா நன்மை செய்யறாரு, எத்தனை குடும்பங்களை தாங்குறாரு, எத்தனை குடும்பத்தை இது பண்றாரு அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? உண்மையாவே ஒரு காரியத்தை குறிச்சு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ஒரு சகோதரனை குறிச்சு, நம்ம திருச்சபையில நீங்க வேற
யார சொல்ல வரான், யார கால வார போறான்னு நினைக்காதீங்க. ஒரு சகோதரனை குறிச்சு சாட்சி கொடுத்தாங்க. என்ன சகோதரன்னா, இந்த சகோதரன் இருக்கிறானே, இந்த சகோதரன் எவ்வளவு நன்மை செய்யறாரு தெரியுமா, திருச்சபைய தாங்குறாரு தெரியுமா, திருச்சபைய உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னாடி வெளியில வந்து பேசிக்கிறாங்க, வீட்டுல அப்பனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுல அம்மாக்கு சோத்துக்கு அரிசிக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான், சபையில முன்னாடி நின்னுக்கிட்டு இத வாங்கி போடு, அத வாங்கி போடு, அத செய், இத செய். ஏன் தெரியுமா, விசுவாசிங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இவர் இல்லைன்னா திருச்சபை இல்ல. ஏங்க, அடுத்தவன் பார்க்கணும்னு செய்யக்கூடாதுங்க, ஆண்டவர் பார்க்கணும்னு செய்யணும். அழகா சொல்லுவாரு, டே இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அது எப்படி, ஒரே பாடியில தானே 2 கை இருக்கு, அதெல்லாம் இப்படியா செய்யறது. என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த விசுவாசி செய்யறது இந்த விசுவாசிக்கு அந்தரங்கமா செய், வெளியரங்கமாய் பலன் பெறுவாய். அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அந்தரங்கமா செய்யும் போது யாருமே பார்க்கலன்னா மதிப்பே இருக்காது. இல்ல, மதிப்பு கர்த்தர்ட்ட இருந்து வரும். அல்லேலூயா. அவர் உங்களை கனப்படுத்துவார். நம்ம நம்ம அந்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறோம், இந்த லெவல்லே முடிச்சுக்கிறோம், கழுக போல கீழேயே முடிச்சுக்கிறோம். லெவல் போனும் பெருசா, கர்த்தர்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்களேக்கா, 4 வேகமா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எதை பார்க்கிறாரா, அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தர்ட்ட இருந்து பலன் வரணுங்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதானங்க நமக்கு வேணும். அப்ப என்ன தெரியுமா செய்யணும், அந்தரங்கமா ஜெபி, அந்தரங்கமா தானம் தர்மம் பண்ணுங்க, அந்தரங்கமா என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க. அப்படி செய்யும் போதுதான் வெளியரங்கமாய் பலனை கர்த்தர் கொடுப்பார். இது கர்த்தருக்கு பிரியம் தெரியுமா. ஒரு வசனத்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எபிரேயர் 13:16 இன்னும் 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் 14 நகரம் நமக்கு இல்ல 16 கரெக்ட் தான். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. மறக்காதீங்க. நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம். இப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுன்னா நமக்கு என்ன பண்றது இல்ல, தெரிகிறது இல்ல. மறக்காதீங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது என்னவா, பலினா என்ன அர்த்தம், பழைய ஏற்பாட்டுல ஆட பலி செலுத்த வருவாங்க, வரப்ப ஆட்டுக்குட்டியோட வருவாங்க, போகும்போது ஆட்டுக்குட்டியோட போவாங்களா, இல்ல, போகும்போது வெறுங்கையோட போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யற தர்மமும் அப்படிதான், நீ வரப்ப கொடுப்ப, ஆனா ஏன்ட்ட இருந்து நான் வரும்போது பலன் உன்னிடத்துல இருந்து வரும். இது ஒரு பலி, இது ஒரு பலி. பலிங்கிறது ஒன் டைம் தான், கர்த்தர்ட்ட இருந்து தான் பலன் வரணும். சுத்தி உள்ள மனுஷர் என்ன புகழணும், சுத்தி உள்ள மனுஷர் என்ன மதிக்கணும். அவன் மதிச்சா என்ன மிதிச்சா என்ன, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிரியமா இருக்கிறாராங்க, கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். எது உகந்த உபவாசம்னு சொல்லிட்டு முடிக்க போறேன். இது ரொம்ப முக்கியமான பகுதி. எது உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போறேன். அதே ஏசாயால 58 இவ்வளவு நாள் நாங்க நாம பண்ற உபவாசம் என்ன, ஆனா வேதம் அங்கீகரிக்கிற உபவாசம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். ஏசாயா 58ல 3ல இருந்து 5 வரை வாசிங்களேக்கா. சத்தமிட்டு கூப்பிடு. சத்தம் 3ல இருந்து 5. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நல்லா பாருங்க, பெத்தேல் திருச்சபையார் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, ஆண்டவரே நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நான் சாப்பிடாமலாம் வந்துடுறேன். ஆண்டவரே, நீர் அதை அறியாமல் இருக்கிறது, ஆனா நீங்க தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நீங்க உபவாசம் பண்ற நாள்ல உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்க வேலையெல்லாம் கட்டாயமா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரல் வழக்கு போடுறதுக்கெல்லாம் உபவாசம் பண்ற, எதுக்கெல்லாம் உபவாசம் தெரியாம போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும்னு உபவாசம் பண்ற, என் புள்ள நல்ல மார்க் எடுக்கணும், பக்கத்து வீட்டுக்கார புள்ள ஃபெயில் எடுக்கணும்னு உபவாசம் பண்றோம்.
நம்ம புள்ள மார்க் எடுக்கணும்னு உபவாசம் பண்ணலாம், ஆனா அடுத்த வீட்டு புள்ள ஃபெயில் ஆகணும்னு உபவாசம் பண்றோம். என்ன ஆண்டவர் சொல்றாரு, அப்பயே எழுதி வச்சுட்டாரு. நீ எதுனே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிற, உபவாசம் பண்ணிட்டே இருக்கிற. உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க என்ன பண்ணும்படியாய் சத்தமா மைக்கு போட்டு கத்துனாலும் உபவாசிக்கிறது போல் இப்ப உபவாசியா பண்ற மாதிரிலாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. பண்ணக்கூடாது. இது பாஸ்டிங்கே இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறது, ஆ. தலை வணங்கி நாணலை போல் இரட்டிப்பு சாஷ்டாங்கமெல்லாம் படுத்து நீ என்னதான் டக்கால்ட்டி கொடுத்தாலும் கொள்ளுகிறதும் ஆ. எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்கும். இதெல்லாம் எனக்கு பிரியமான உபவாசம் நினைச்சிட்டு இருக்கிறியா? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். இதையா கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்? அப்ப எது கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்? இததான் நீங்க வாசிச்சு முடிக்கணும். எது கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்? 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்களா. உனக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. துரத்துண்டு கொடுப்பேன் ஆண்டவரே, கொடுப்பேன். எப்ப தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு சோத்துல தண்ணி ஊத்திட்டு அடுத்த நாள் நான் என்ன பண்ணிடுறேன், ஐஸ் பிரியாணியா கொடுத்துட்றேன். வாசிங்க. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து சிறுமையானவனை என்ன பண்ணிரு, வீட்டுல சேர்த்துக் கொள்ளு. அன்புள்ள கிரிய செய்ய. சிறுமையானவன் என்ன செய்ய, உன் வீட்டுல சேர்த்துக்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பேன் கொடுக்க ஆண்டவரே, கொடுப்பேன். ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுப்பேன், 4 பேருக்கு தெரியற மாதிரி கொடுப்பேன். அடுத்து நான் போட்டு நல்ல சாயம் போனதை கொடுப்பேன். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் வாயை திறந்து சொல்றாரு. எது தெரியுமா உகந்த உபவாசமா? கிரியை உள்ள உபவாசம். ஜெபிக்கிறவனை கர்த்தர் எதை தெரியுமா பாக்குறாரு? ஜெபத்தை பாக்கலங்க, ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் பாக்குறார். அல்லேலூயா. எது உகந்த உபவாசம்? கிரியை செய்யறான் பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். அப்படியே நம்ம ஆளுங்க உபவாசம் இருக்கிறது ஊருக்கே தெரியும். அப்படியே முகமெல்லாம் வாடி போய், என்னங்க சிஸ்டர், என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன பிரதர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஐயா இன்னைக்கு ஃபாஸ்டிங், ஒரு 2 டேஸா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், சாப்பிட மாட்டேன், எதுவுமே குடிக்க மாட்டேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஆண்டவருக்கு எது அந்த உபவாசம் அங்கீகரிக்கணும்னா உன் உபவாசம் கிரியை சார்ந்ததா இருக்கணும். கர்த்தர்கிட்ட இந்த 2 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டுவிட்டு காலைல சாப்பிடல, 2 செம்பு டீயை குடிச்சுட்டு அது ஒரு மதியானம் 3 மணி வரையும் கிரிப்பா நிக்கும். ஆண்டவரே நான் பாசிக்கல, ஆண்டவரே காலையில சோறு தின்ன பிடிக்கல, இட்லி தின்ன பிடிக்கல, அதனால இன்னைக்கு ஃபாஸ்டிங்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட போட்டுவிட்டு இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் சொல்லி ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம். ஆண்டவரை யாராலையும் ஏமாத்தவே முடியாது. ஆண்டவருக்கு எது தெரியுமா உகந்த உபவாசம்? பசி உள்ளவனுக்கு சாப்பாடு போடுறது, ஊரே ஒதுக்கி இருக்கிறவனை சேர்த்து கொள்றது, அன்புள்ள கிரியை காண்பிக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் எதை பார்க்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சிட்டோம் மாசத்துல ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, டேய் இதான்டா உபவாசம், இதான் உபவாசம். கூட வாசம் பண்ணதுதான் உபவாசம். அல்லேலூயா. சரி, அப்பனா நான் இனிமே நீங்க சபையில உபவாச பிரேயர்னு சொன்னீங்கன்னா நான் வரவே மாட்டேன். அது நம்ம கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போறோம். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திங்களேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம், எப்படி வாழணும், எப்படி வாழ்றோம். ஆண்டவரே கஷ்டம் நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கிருபை தாங்க ஆண்டவரே. உமது வசனத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நிறைவு செய்வோம். கொடான கோடி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. எங்களோடு பேசின வார்த்தைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே உமது வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உமது வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க மத்தியில சுகவீனத்தில் உள்ளவர்கள் உண்டு, கேன்சர் பேஷண்ட்ஸ் உண்டு. கர்த்தர் சுகத்தை தரும்படி, பலத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்கள் கிருபை எங்களை நடத்திட்டு ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ நடத்துவீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.